ஈஸ்டர் குண்டு தாக்கல் தகவல்களை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அந்த பாஸ்வேர்டை பெற்று இருக்கிறதுக்குள்ளுக்கு உரிச்சு உரிச்சு வெங்காயத்தில் நடவடிக்கிறத பார்க்கத்தானே வேணும். அதுக்குள்ள அந்த லேப்டாப்லேயும் அவருடைய ஃபோன்லேயும் இருக்கக்கூடிய தகவல்கள் இவர்கள் அந்த விடயத்தை மக்கள் மயப்படுத்த போகிறார்கள். எப்படி என்றால் இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வுகளை எல்லாம் சர்வதேசத்துக்கு காட்டப் போகிறார்கள் என்று அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்களும் இந்த இராணுவத்தினுடைய இந்த அரசாங்கமும் புலனாய்வுத்துறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள். அதற்கெல்லாம் நாங்கள் அதை பாதுகாப்பு என்ற அடிப்படையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டு தான் இந்த அரசாங்கத்தை பெற்றிருக்கிறோம். 155 ஆசனங்களையும் ஜனாதிபதியையும் பிரதமரையும் பாராளுமன்றத்தையும் ஏனைய சபைகளையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். எனவே எங்களுக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த தார்மீக பொறுப்பை மறந்து செயற்பட்ட அதிகாரிகளுடைய செயற்பாடுகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்குள்தான் ஒளிந்திருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்கல் மாத்திரமல்ல. திறக்கின்ற போது இன்னும் இந்த நாட்டை அதலபாளத்திற்கு இட்டு செல்ல வேண்டியது புலிகளுடைய கடைசி இறுதி போரின் போது பெறப்பட்ட அவர்களுடைய பெருந்தொகை பணங்களும் தங்கங்களுக்கும் என்ன நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் அதற்குள்ள இருக்கு. யார் யார் அதை பங்கு போட்டுக் கொண்டார்கள் என்ற விடயம் எல்லாம் அந்த லேப்டாப்புக்குள்ள தான் இருக்கு. என்ன முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் யுத்தம் முடிந்தது முழுமையாக புலனாய்வு தான் அதில் ஈடுபட போகிறது. எனவே அதன் அறிக்கைகள் முழுக்க அதில் இருக்க போகிறது. எனவே அந்த பாஸ்வேர்டு அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணுறதுக்குரிய தேவை இவர்கள் கொடுக்காத பட்சத்தில் தான் சர்வதேசத்தினுடைய உதவியை நாட வேண்டி இருக்க போகுது. சர்வதேசத்தின் உதவியை நாடுகின்ற போது சில நேரம் அவர்கள் பாஸ்வேர்டை உடைச்சு கொடுப்பாங்களா இருந்தால் அதை வைக்கிற தகவல்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.